விண்வெளியை பற்றி தெரிந்து கொள்ள யாருக்குத்தான் ஆர்வம் இருக்காது? அதுவும் டெக்னாலஜி அதிகரித்து வரும் இந்நாட்களில் விண்வெளியை பற்றிய ஆராய்ச்சியும் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த அறிவோம் அறிவியல் மூலமாக நாங்க உங்களுக்கு விண்வெளி பற்றியும் நட்சத்திரங்கள், கோள்கள் பற்றிய புரிதலை ஏற்படுத்தலாம் என்று நினைக்கிறோம். வாங்க முதல் எபிசோட்குள்ள போகலாம். இந்த பிரபஞ்சத்துல கேலக்சி உருவானது எப்படி என்று விடை தெரியாத கேள்வி இருந்தாலும் ஒரு பெருவெடிப்பில் கேலக்சி உருவாகி இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். அதாவது ஒரு கரி அடுப்பை விசிறி கொண்டு வீசும் பொழுது கரி எப்படி வெடித்து சிறு சிறு தணல்களாக உருவாகிறதோ அதே போல இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பெரும் வெடிப்பு தோன்றி இருக்க வேண்டும். அந்த வெடிப்பினால் பல கேலக்சிகள் உருவாகி இருக்க வேண்டும் என்கிறார்கள் விஞ்ஞானிகள். இந்த பில்லியன் கணக்கான கேலக்சியில் ஒரு கேலக்சியான மில்கிவே கேலக்சியில் ஒரு சூரிய குடும்பத்தில் நாம் இருக்கிறோம். அப்படியென்றால் ஒரு கேலக்சியில் நிறைய சூரிய குடும்பங்கள் இருக்கிறதா என்று கேட்டால் ஆமாம், மில்லியன் கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்கிறது என்கிறார்கள் விஞ்ஞானிகள். நமது விஞ்ஞானிகளும் ஆய்வாளர்களும் நமது கேலக்சியில் இருக்கும் கோள்களையும் நட்சத்திரங்களையும் ஆராய்ந்து வருகின்றனர். அதன்படி நமது கேலக்சியில் கிட்டத்தட்ட 5000 இருந்து 6000 கோள்கள் இருப்பதாக கண்டுபிடித்து இருக்கிறார்கள். இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும். இதில் என்ன அதிசயம் என்றால் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட கோள்களில் ஒன்று கூட பூமியை போன்று உயிரினங்கள் வாழும் கோள்கள் ஏதும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இனி அடுத்த எபிசோடில் இன்னும் சில சுவாரஸ்ய தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.